சீமான் மீது இத்தனை விமர்சனங்கள் வருது. குற்றமா நிரூபிக்கப்படுது, படலத அடுத்து இவ்வளவு வசையாடல்கள் சொல்றாங்க சீமானுக்கு எதிரா. அந்த வசையாடல் பண்ணக்கூடிய திமுகவின் முக்கிய பெரும்புள்ளிகள், தலைகள்லாம் இருக்காங்கல்ல. அவங்களுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தா, இத விட ரொம்ப மோசமா இருக்கே. அவங்க எப்படி சார் இந்த அளவுக்கு வந்துட்டு பேசுறாங்க? அவங்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ம். அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, ம். அத வெளியில வராம பார்த்துக்குவான். இவரு அவர் பாட்டுக்கு கண்டுக்காம விட்டாரு. ம். அவன் ஆளையே காலி பண்ணுவான். இல்லன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பயமுறுத்துவான். ம். இப்போ இவர் மேலே உதயநிதி மேலே ஆண்ட்ரியாங்கிறவங்க என்னென்ன குற்றச்சாட்டை கொடுத்தாங்க, சிகரெட்டாலும் சுட்டாரு. அந்த அம்மாவை போட்டு பயமுறுத்தினதில் வாயவே திறக்கிறார். ஆண்ட்ரியா. ம். ஸ்ரீரெட்டி உதயநிதி ஸ்டாலின்னு சொன்னாங்க. ஒரு குரூப் போய் பயமுறுத்தினா அந்த அம்மா அப்போ பயப்படுது. இவங்க ரவுடித்தனம் பண்ணி செய்கிற அட்டூழியத்தெல்லாம் மறைச்சு சொல்லுவாங்க. இவர் சீமான் என்ன பண்ணுறாரு, தப்பு வந்தாலும் அதை வளர விட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால திமுக அதுன்னு அவர் கற்றுக்கலாமல் இருக்கிறது நல்லது. திமுக அதை கற்றுக்கிட்டிங்கன்னா கருணாநிதி பண்ணுன ஐயோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி போகும்.